ஹாய் 5 மணிக்கெலாம் எழுந்து அறக்க பறக்க கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு சின்ன தடகம் மலையடி வரத்தில் வண்டியை விட்டுட்டு ஹைக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் மேல்முடி போகிறீங்கன்னா தீஸ் ஆர் த திங்ஸ் வாட் டு கேரி வாட் நாட் டு கேரி. இந்த வருஷம் 5th சாட்டர்டே அதாவது 18th அக்டோபரும் கோயில் தரிசனத்துக்கு அனுமதி இருக்குது. ஹைக்கிங் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு ஊற்று பார்ப்பீங்க. அங்கேருந்து செங்குத்தாக மலை ஏற ஆரம்பிக்கும். அடுத்த 2 மணி நேரத்துக்கு இப்படி தாங்க ஏறணும். 2வது ஊற்று அடையும் போது முக்கால்வாசி தூரம் கடந்திருப்பீங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்திலே பெருமாள் கோவில் வந்துடும். மேல்முடி ஹைக்கிங் போனவங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, அனுவாவி கோவில் தெரியுது, ஆனால் பக்கத்தில் இருந்து ஆஞ்சநேயர் சிலையை காணுமே அப்படின்னு. தோ இங்கே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மதியம் லஞ்ச் வரைக்கும் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். மழை வந்துடுச்சு. அங்கேருந்து சிவன் மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். மழை பெஞ்சிருந்ததுனால தரை ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. விழுந்து வாரிட்டு தான் போனோம். பெருமாள் கோயிலேருந்து உச்சி அடையிறதுக்கு 30 to 40 மினிட்ஸ் ஆகலாம். சாமி கும்பிட்டு வியூவெல்லாம் பார்த்துட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் பாலமலை வழியாக இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். லிட்ரலி ஒரு சைடு மலை ஏறி இன்னொரு பக்கம் இறங்க. தடாகம் வழிக்கும் பாலமலை வழிக்கும் என்ன வித்தியாசம்னா, தடாகம் வழி ரொம்ப செங்குத்தாக இருக்கும், பாலமலை வழி அவ்வளோ செங்குத்தாக இருக்காது. ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த வழியை சூஸ் பண்ணாலும் காட்டு வழி பாதை அப்படின்றது கொஞ்சம் டேஞ்சரானது தான். ஸோ புதுசாக போகிறவங்கெல்லாம் தனியாக போகாதீங்க. பாதை தெரிஞ்சவங்க கூட குரூப்பாக போயிட்டு வாங்க. பாதை எங்கே போய் முடிஞ்சுன்னா, பாலமலை ரங்கநாதர் டெம்பிளுக்கு பக்கத்தில். இதுவும் அப்ராக்சிமேட்லி 2 hours ஆச்சு. ஃபைனலி மீ அண்ட் மை ஹோமி கம்ப்ளீட்டட் த ஹோல் ஹைக்கிங். அதாவது மலையை ஒரு பக்கத்துல இருந்து ஏறி இன்னொரு பக்கம் இறங்கியிருக்கோம். அண்ட் பாலமலையிலேருந்து ஜீப்பு பஸ்ஸுன்னு மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர்.